ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சப்பாத்திக்கு எக்கை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 5 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா, வேகும்போது உடையாம இருக்கும். இந்த சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்துட்டு குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி மிக்சியில் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. தென் ஒரு குக்கர் இல்லைனா ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த சைஸில் 4 தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பியூரியை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சால்ட் ஆட் பண்ணும்போது நம்மளோட வெங்காய தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காய தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமோ இல்லை கம்மியோ பண்ணிக்கோங்க. கிரேவி வந்து இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1½ கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து அரைக்கை தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கிரேவியை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வேக வச்சுருந்த முட்டையை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேவி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி உள்ள கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா அப்படியே ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி சூடு பண்ணி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கும்போது கஸ்தூரி மேத்தியோட ஃப்ளேவரை வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போ நம்மளோட எக் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் சப்பாத்தி செய்யும் போதெல்லாம் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் ஃபர்தராக நம்ம சேனலில் வர அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.